சிறுபான்மையினர் ஓட்டுகள் 13% இருக்கு. இந்த ஓட்டுகள் தான் திமுக கூட்டணிக்கு பக்கபலமாக இருந்தது கடந்த தேர்தல்களில். இப்போ அந்த ஓட்டுகள் திமுக கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. காரணம் விஜய் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் எந்த வகையில் சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவராக இருக்கிறார்? ஏதாவது ஒரு இடத்துல சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கையை பெறுகிற வகையில் விஜய் செயல்பட்டு இருக்கிறாரா? அல்லது சிறுபான்மை மக்கள் என்ன பிரச்சனையை இந்த சமூகத்தில் சந்திக்கிறார்கள்? குறிப்பாக ஒன்றிய அரசு பாசிச மனநிலையோடு செயல்படுகிற போது இங்கே ஒரு காவல் அரண் போல இருந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும் தானே. இது சிறுபான்மை மக்களுக்கு நன்றாக தெரியாதா? அப்ப சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை எந்த வகையில் கவர்கிறார்? ஏதாவது ஒரு செயல்பாட்டின் மூலமாக சிறுபான்மை மக்களிடத்திலே ஒரு புதிய நம்பிக்கையை அவர் விதைத்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்ல முடியுமா? ரமலான் மாதத்தில் தலையில் தொப்பி அணிந்து கொண்டு இப்தார் நிகழ்விலே பங்கேற்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கூட அப்படி பங்கேற்கிறார்கள். டெல்லியில் மோடி கூட அத்தகைய நிகழ்வுகளிலே பங்கேற்கிறார். இத்தகைய காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து அரங்கேறுவதுதான். இது ஒன்று மட்டுமே விஜயை சிறுபான்மை மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய தலைவராக கொண்டு வந்து சேர்க்குமானா? நிச்சயமாக சேர்க்காது. ஒண்ணு வேணாம் சார், புதிய குடியுரிமை சட்டம், சிஏஏ, என்ஆர்சி, என்ஆர்பி இவையெல்லாம் வந்தபோது தமிழ்நாட்டினுடைய களத்தில் நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் தான் அன்றைக்கு நிரம்ப நின்றன. இவைகள் தான் களத்தில் அந்த போராட்டத்தை வலிமைப்படுத்திய சக்திகளாக இருந்தது என்பது சிறுபான்மை மக்களுக்கு நன்றாக தெரியும் தானே. இப்போ இந்த வக்ஃபு சீர்திருத்த மசோதாவை கையில் எடுத்து அதை நாடு தழுவிய பிரச்சனையாக சிறுபான்மை மக்களினுடைய உரிமையில் இந்த பாஜக அரசு தலையிடுகிறது என்கிற செய்தியை கொண்டு சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் தானே. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை முதலாக மோடி வரலாற்று சந்திக்கிறார் சார். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் ஜேபிசினா என்னன்னு தெரியாது அவருக்கு. பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு என்றால் என்ன என்றே தெரியாது. புதிதாக பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவை பார்க்கிறார். அந்த பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு செல்கிற இடங்களில் எல்லாம் மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற நெறிமுறையை வகுத்து அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுவே ஏன் அமைத்தோம் என்கிற சூழலை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அதுல எத்தனை கட்சிகள் பங்கேற்றன? ஜேபிசியில எந்த கட்சியாவது வெளியில் வந்து அங்க என்னென்ன பேசப்பட்டதை தாண்டி இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை வெளிப்படுத்தியதா? திமுக வெளிப்படுத்தியது. மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய எம் அப்துல்லா அவர்களும் நாடாளுமன்றத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள் ஒருவராக இருக்கிற அண்ணன் ஆர் ராசா அவர்களும் தனியாகவே பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த குழு பயணம் மேற்கொண்ட போது மக்கள் சொன்ன கருத்துக்கள் எதையுமே செயல்படுத்தல. எல்லாவற்றையும் இடது கையால் புறம் தள்ளிவிட்டு இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்தவாறு ஏற்கனவே இவர்கள் தீட்டிய அஜெண்டாவின் அடிப்படையில் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்திய கட்சியார்? திராவிட முன்னேற்ற கழகம் தானே.